டியர் பெரிஸ், எப்படி இருக்கீங்க? நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், லைஃப்பில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எவ்ரி பாயிண்ட் அண்ட் எவ்ரி டே ஹேஸ் அன் எண்ட். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரீம் கேர்ளோட ஜேர்னி இன்னையோட அதோட லாஸ்ட் பார்த்து சந்திக்க போகுது. ஸோ எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இதுக்கு மேலே இந்த ஸ்டோரியை நம்ம கொண்டு போனால் நல்லா இருக்காது. ஸோ ஒரு ஸ்வீட் எண்டிங்கோட எண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி அகைன் நான் வந்துட்டேன். ஸோ ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே நம்ம ஆரா தான். அம்மா என்ன பாரு, நான் பேச வந்தாலும் நீ இப்படி தான் பேசுகிறப்போ. சரி சரி, இப்போ என்ன விஷயம்? அது அம்மா, என் சூப்பர் ஹீரோவில் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னார். ஸோ நம்ம 2 பேரும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆரா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அம்மாவுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நாளைக்கு வேறு ப்ராஜெக்ட் இருக்குது. எப்போ பாரு இதே தான் சொல்கிற, ப்ராஜெக்ட்னு. என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேல. அப்பாவும் வர மாட்டேங்கிறாரு, நீயும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற. அப்போ யார் தான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா? அப்போது உனக்கு என்னை விட உன் ப்ராஜெக்ட் தான் முக்கியம். எல்லாம் அந்த சொட்டத்தடி என்னால் வந்தது. யாரா நடி பேச்சது அதெல்லாம் தெரியாது. உன் பாஸ்னால தான் நீ இப்படி சுற்றிட்டுருக்குற. அவன் மண்டையிலே கழுத்துக்கு போடுறேன் பாரு. கடவுளே, இவளை எப்படி சமாளிக்கிறது? ஏய், நீ உதவ வாங்க போகிற? உதப்பியா? என்னால் நீ ஒன்றும் பண்ண முடியாது. நான் என் சூப்பர் ஹீரோட்ட சொன்னேன்னா அவர் ஒன்று அப்படியே தூக்கி போட்டு அடிச்சிருவார். யாருக்கிட்ட? யாரா அந்த சூப்பர் ஹீரோ? இப்போ பாரு, சூப்பர் ஹீரோன்னு சொல்லி உயிர் எடுக்கிறா. இப்போ என்ன, நான் உன் கூட பார்க்க வரணும் அதானே? ஆமாம், வா. சரி, வந்து தொலைக்கிறேன். அதை கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லலாம்ல. வரவா போகலாம். ஸோ 2 பேருமே வந்துட்டு பார்க் போகிறாங்க. ஸோ அஸ்யூஷுவல் அங்கே ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே, அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி தெரியா? யாராவது கோல்டு பிடிச்சிரும், நான் சொல்லியிருக்கேன்ல. மம்மி ப்ளீஸ், ஒரே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் தானே, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டா. சரி நீ போ. அம்மா அப்புறம் காட்டன் கேண்டி. சரிடி, வாங்கிட்டு வரேன் போ. ஸோ இங்கே டே வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ ஆரா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டே கிட்ட தான் போயிருப்பா. ஆரா வந்துட்டியா? சாரி, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கியா? இல்லைடா, இப்போ தான் வந்தேன். சரி, இன்றைக்கும் தனியாக வந்த? இல்லை, அது அம்மா வந்திருக்காங்களா? எங்கே காணும்? இல்லை, அவங்க ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்காங்க. அது சரி. அப்புறம் சூப்பர் ஹீரோ, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. யாரடா? என்ன சொல்லணும்? அதான் நான் சொன்னேன்ல, முட்டைக்கண்ணன்னு. ஆமாம், அவனை பற்றி தான் சொல்லணும். அவரை பற்றியா? அவரை பற்றி என்கிட்ட என்ன சொல்லணும்? அவன் எப்படி இருப்பான்னு கேட்டல, அதுதான். சரி சொல்லுங்கள். அது அவனுக்கு கண்ணு ரொம்ப பெருசாக முட்டை மாதிரி பெருசாக இருக்கும். அப்புறம் நல்லா சப்பியாக இருப்பான். கையில் கூட டேட்டூஸ் போட்டிருப்பான். அப்புறம் ஏர் ப்ரைஸிங் கூட பண்ணியிருப்பான். டேட்டூ, ஏர் ப்ரைஸிங். இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஜங்குக்காக இருக்குமோ? இவன் சொல்கிற அடையாளம் ஜங்குக்கு தான் மேட்ச் ஆகுது. ஓகே, செக் பண்ணிடலாம். அரா, ஒரு நிமிஷம். இந்த பாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நீ சொல்கிற. ஆமாம், இதுதான், இவன் தான் முட்டைக்கண்ணு. உனக்கு எப்படி இவனை தெரியும்? அது எனக்கும் அவர் தெரியும், என் ஃப்ரெண்டு தான். ஓ, உனக்கும் முட்டைக்கண்ணு ஃப்ரெண்டா? உனக்கும் ஃப்ரெண்டு, அம்மாவுக்கும் ஃப்ரெண்டா? அரா, உன் அம்மா எப்படி இருப்பாங்க? எங்கே இருக்காங்க? நீ எனக்கு காட்டுறியா? இதோ நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்துப்போ. சரி சரி, நீ இங்கே இரு. நீ சொல்லு. அம்மா, என்னம்மா பண்ணுற? அங்கே சூப்பர் ஹீரோ உனக்காக தான் வெயிட் பண்ணுறான்ப்பா. வரண்டி, நீ தாண்டி காட்டன் கேண்டிலாம் கேட்ட, அதான் வாங்கிட்டு வர வேணாம்மா. அதெல்லாம் வேணாம் நீப்பா. அவன் பாவம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான்.
ஆ ஏய் நான் அப்போவே சொன்னல அவன் இவன் சொல்லக்கூடாதுன்னு. சரி அவர் வெயிட் பண்ணாரு வா. இப்போ அது அவருக்காச்சும் மரியாதை கொடுக்குறியே அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அப்படியே நம்ம ஒயின் வரா அது அப்படியே தயம் பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் கிளியராக தெரியல. பட் டக்குன்னு அவள் அப்படியே திரும்பி வரும்போது தான் ஃபேஸையே நோட் பண்ணியிருப்பார். ஒயின் நீயா? நான் பார்க்குறது உண்மையா? அப்போ ஹாரா? ஒயின் ஹாரா ஹாரா எப்படி ஒயின் கூட? இங்கே என்ன நடக்குது? அப்போ என் கெஸ் கரெக்டா? என் ஒயினுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஏகப்பட்ட தாட்ஸ் அப்படியே ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம ஒயினும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருக்க மாட்டா. அம்மா இதோ இதுதான் என்னோடய சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்தது. அப்போ தான் நம்ம ஒயின் வந்து ஃபேஸே நோட் பண்ணியிருப்பா. நீயா? அப்போது ஆரா சூப்பர் ஹீரோன்னு சொன்னது ஜேகே நான் சொன்ன மாதிரி இங்கே வந்தான். ஆரா கிளம்பலாம். இப்போ தானே வந்தோம், நான் சூப்பர் ஹீரோ கிட்ட பேசணும். ஆரா வாழ்த்தனம் பண்ணாத, வா போகலாம். ஃப்ரெண்ட் பாவம், நான் பேசிட்டு வரேன். ஒன்றும் வேணாம், கிளம்பு போகலாம். நான் வரமாட்டேன். யாரோ ஆட்டம் பிடிக்காத, அம்மா அடிச்சிருவேன். சொன்ன கேளு. இல்லை நான் வரமாட்டேன். என் சூப்பர் ஹீரோ விட்டு நான் வரவே மாட்டேன். போ, நீ எனக்கு வேணாம். எனக்கு என் சூப்பர் ஹீரோ வேணும். நான் வரமாட்டேன். யாரோ ஆட்டம் பிடிக்காத, எல்லோரும் பார்க்குறாங்க, அடி வாங்கிடாதீங்க வா. நான் வரமாட்டேன். நீ என் சூப்பர் ஹீரோக்கிட்டேருந்து கூப்பிட்டு போயிடுவா. நான் வரமாட்டேன். நான் சூப்பர் ஹீரோ கூடவே போகிறேன். போ. வைன் ஹலோ சாரி, எனக்கு டைம் ஆச்சு. வைன் இல்லை இல்லை ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியாத மாதிரி தான் ஒயின் வந்து தயங்க ட்ரீட் பண்ணியிருப்பாள். இங்கே ஆராக்கா தயங்க விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. ஸோ ஒயின் ரொம்பவே கம்பல் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறா. அப்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பவும் அவள் கையை உதறி தள்ளிட்டு நம்ம தயங்கிட்ட தான் வந்திருப்பா. சூப்பர் ஹீரோ என்னை கூப்பிட்டு போ, எனக்கு ஒயின் வேணாம், எனக்கு அம்மா வேணாம், நீ கூப்பிட்டு போ. நான் போக மாட்டேன், நீ கூடவே இரு. நீ தான் எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட், நீ மட்டும்தானே. அப்புறம் ஏன் அம்மா இப்படி பண்ணுறாங்க? என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு தான் சொல்லிட்டே இருக்கோம். யாரா அம்மாவுக்கு ஏதோ ஒர்க் இருக்குது போல். நீ நீ சமத்தா இன்றைக்கி வீட்டுக்கு போவியா? நான் நாளைக்கு வந்து யாராவை பார்க்குறேன், சரியா? கண்டிப்பாக நான் உன்னை பார்க்க வருவேன், நீ ஃபீல் பண்ணாத. என்கிட்டேருந்து உன்னை யாரும் கூப்பிட்டு போக முடியாது, சரியா? சமத்தா இன்றைக்கி போவியா? நாளைக்கு வந்து நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். பிங்கி ப்ராமிஸ் ஓகே? நம்ம 2 பேரும் நாளைக்கு வெளியிலலாம் போகலாம். ஸோ நீ கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வரேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ அடம் பிடிக்காமல் சாப்பிட்டு தூங்கணும், சரியா? சரி. ஸோ இப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜேகேவும் கரெக்டாக இங்கே பாரிஸ் ரீச் ஆகிட்டாரு. தயங் பார்க்க தான் வந்திருப்பார். ஸோ டோர் நாக் பண்ணதுமே தயங் வந்து ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக ஜேகே தான் நிற்பார். மச்சான் அப்படின்னு ஹக் பண்ண போவார். ஆனால் தயங் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ரொம்ப கண்ணெல்லாம் சிவந்திருக்கு கோபம். ஒரு பக்கம் ரொம்பவே அழுதுருப்பார். ஏன்னா அவருக்கு ஆரா கூட ஒயின் பார்த்துட்டாரு. ஏன் அவள் உயிரோடு இருந்துட்டு என்கிட்ட செத்து போயிட்டு தான் எல்லோரும் சொன்னாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் ரொம்பவே அழுதுட்டு. இன்னொரு பக்கம் ஜேகே மேலவும் கோவம் இருக்குது. அப்படியே உட்காந்துருக்காரு. டே மச்சான், என்னடா 4 years கழித்து பார்த்துருக்கோம், நீ என்னடானா ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இப்படி உட்காந்துருக்க, என்னடா என்னாச்சு? என் மேலே ஆக்சுவலி நான் தான் உன் மேலே கோவப்படணும், நீ என்ன இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க? இப்போ என்ன நடந்துச்சு? இது பாரு,
நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். தயவு செஞ்சு அமைதியாரு. ஏதாவது பேசி என்னோட கோவத்துக்கு அடிக்க வச்சிடாத. டே, நான் என்னடா பண்ணேன்? எதுக்கு இப்போ இவ்வளோ கோவம்? யாரு ஆராவா? எனக்கு தெரியாது. யாருன்னு உனக்கு தெரியாது? அப்போது இது என்ன சார்? இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? ஆராவே யாருன்னே தெரியாதுன்னா உன்னோட நீயும் அவ்வளோ சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ எப்படி வந்துச்சு? சொல்லு ஜங்கா, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். யாரு? ஆராக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ தானே சொன்ன ஆக்சிடெண்ட்டில் ஒயின் செத்து போயிட்டான்னு. அப்போது இன்றைக்கி நான் பார்த்தது ஆரா கூட நான் ஒயினை பார்த்தேன். இங்கே என்ன நடக்குது எனக்கு சுத்தமாக புரியல. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் ஒயினே நினச்சிட்ருக்கனால அந்த லேடி எனக்கு அப்படி தெரியுதா, இல்லை அது நிஜமாகவே ஒயினா? எனக்கு தெரிஞ்சாகணும். சரி, இப்போ ஒயின் பற்றி பேச வேண்டாம். யார்? ஆராக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? சொல்லு என்கிட்ட. சொல்லுன்றேன்ல. ஆராக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? யாருன்னு கேட்குறேன்ல. ஏன்ட்ட எப்படி நிற்கிற? சொல்லு. நான் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன்ல, ஏன் இப்படி அமைதியாக இருக்க? தயம் ப்ளீஸ், கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? நான் உனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிற? ஏதோ ரோட்டில் போகும்போது மீட் பண்ணோம், பார்க்கலாம்டா, அதனால் செல்ஃபி எடுத்தேன்னு சொல்ல போறியா? அப்படியே இருந்தாலும் எதுக்கு அவகிட்ட டெய்லி நீ பேசிகிட்ருக்க? வீடியோ கால் பண்ணி பேசியிருக்க, அதுவும் அவளே சொன்னான். குழந்த போய் சொல்லாச்சு அவங்கக்கா, நீங்கள் தான் போய் பச்சையாக போய் சொல்கிற. சொல்லு, என்ன விஷயம்? உனக்கும் ஆராவுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறேன்ல, சொல்லு ஜங்கா ப்ளீஸ். நீ அது என்கிட்ட உண்மையை சொல்கிறா? எனக்கு நீ மட்டும்தான்டா. ஏன்டா அது உனக்கு புரியல? என் ஜேகே என்னோட சந்தோஷத்துக்காக எதை வேணால் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏன்டா நீ இப்படி என்கிட்டே இப்படி போய் சொன்ன? சொல்லு. யார்? தயம், எனக்கும் ஆராக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் உனக்கும் ஆராக்கும் சம்மந்தம் இருக்கு. எனக்கும் ஆராக்குமா? எஸ். என்னடா சொல்கிற? தெளிவாக சொல்லு. உனக்கு இன்னும் புரியல? ஆரா வேறு யாரும் இல்லை, உன் பொண்ணு. உனக்கும் ஒயினுக்கும் பிறந்த பொண்ணு. அப்போது அன்னைக்கு நீ என்கிட்ட ஒயினுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதில் அவன் இருந்து போயிட்டான்னு நீங்கள் சொன்னது. சாரி மச்சான், அது நானாக சொல்லலை. நான் சொல்லணும்னு நினைக்கல. எல்லாமே நிர்பந்தம் தான். உன்கிட்ட அப்படி போய் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன். என்கிட்ட எதுக்குடா போய் சொல்லணும்? அதுவும் அப்படி ஒரு போய் சொல்லணும்னு என்னடா அவசியம்? அது ஒயின் தான் அப்படி சொன்னான். என் ஒயின் என்கிட்ட இப்போ அப்படி ஒரு போய் சொல்லுவா? அவளுக்கு தெரியும்ல என் லைஃப்பில் அவள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. உனக்கு தெரியாது நான் எப்படி இருந்தேன்? என் ஒயின் வந்ததுக்கப்புறம் என் லைஃப் எவ்வளோ அழகாக மாறிச்சுன்னு. இருட்டில் இருந்து எனக்கு வெளிச்சோன்னா காமிச்சதே அவதான்டா. அவளை போய் எப்படா என்னால் விட்டு இருக்க முடியும்? அவளால் எப்படா முடிஞ்சுது 4 வருஷம் என்னை பார்க்காம, என்னை பேசாமல்? எப்படா முடிஞ்சது? என் கூட பேசாமல் அவளால் இருக்க முடிஞ்சுது? மச்சான், அது எனக்கு தெரியாதுடா. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இதுக்கு பின்னாடிலாம் யார் காரணமாக இருக்கா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஐ டேம் ஷுர் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்கிட்டயும் இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் கடைசியாக அவள் என்னை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் சொன்னான், நான் தயங்க விட்டு போகிறேன்னு. நானும் எவ்வளோ சொன்னேன், அவள் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அவள் யூஎஸ் போயிட்டா. அதுவும் நீ பிஸ்னஸ் மீட்டிங் போன டைமில் தான்.
அப்படி என்னடா நடந்திருக்கும்? நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. அதனால தான் ஒயின் இந்த டிசிஷன் எடுத்திருப்பா. அதுவும் எனக்காக தான் எடுத்திருப்பான்னு எனக்கு நல்லா புரியுது. பட் ஏன் அவள் அப்படி பண்ணணும்? அது அவள் தான் மச்சான் சொல்லணும். நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அவளாக சொல்லணும். அவளை எப்படி சொல்ல வைக்கிறது? அதுக்கு நம்ம அவள் வீட்டுக்கு போகணும். அவளை மீட் பண்ணாத எல்லாமே தெரியும். உனக்கு அவள் வீடு தெரியும்ல? தெரியும் மச்சான். சரி, நம்ம இப்போவே அங்கே போகிறோம். இதுக்கு மேலே நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. இது வரைக்கும் நான் பட்டது போதும். இனிமே நான் ஒயினுக்காக இருக்கணும். ஏன்னா அப்பா அம்மா இல்லாமல் நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தைக்கு நான் கொடுக்க மாட்டேன். என் பிரின்சஸ் நான் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுக்கு நான் அவள் கூட இருக்கணும். அதுக்கு நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும். என்ன மச்சான் ஹெல்ப்னா பேசுகிற? வா, நான் இப்போ கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒயின் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ ஒயின் வீட்டுக்கு போயிட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக ஒயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். ஜங்குக், நீ வாண்ண உள்ளே வா அப்படின்னு சொல்லும்போது ஜேக் அப்படியே கொஞ்சம் தள்ளி போவார். பார்த்தா பின்னாடி தயங்கு தான் நின்றுட்டுருப்பா. தயங், நீ இங்கே எதுக்கு வந்த? ப்ளீஸ் போ, நான் உன்கிட்ட பேச விரும்பலை. ஒயின் ப்ளீஸ், நான் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? உள்ளே போய் பேசலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவளும் உள்ளே கூப்பிட்டு போகிறா. ஒயின், எனக்கு ஒரு உண்மை சொல்லு. ஏன் நீ இப்படி பண்ண? எதுக்கு 4 இயர்ஸாக என்னை பார்க்காம இப்படி இங்கே வந்திருக்க? சொல்லு என்கிட்ட. தயம், அது என்னால் சொல்ல முடியாது. ப்ளீஸ் என்கிட்ட நீ கேட்காத. நான் கேட்கக்கூடாதா? இல்லை, எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். இப்போ நீ சொல்கிற அது சொல்லுன்னு சொல்கிறேன்ல. டென்ஷன் ஆகாதுடா, அவள் சொல்லுவா. ஒயின் ப்ளீஸ், இதுக்கு மேலே வேணாமே. நானும் உன்கிட்ட அதை தான் கேட்டுட்ருக்கேன். என்கிட்டே நீ சொல்ல மாட்டேற. இப்போ தயம் கேட்குறான், அவன்கிட்டயாவது சொல்லு. ஆக்சுவலி நான் உன்னை விட்டு வந்ததே உன் நல்லதுக்காக தான் தயம். உன்னோட ஹாப்பினஸ்க்காக தான் நான் உன்னை விட்டு வந்தேன். என்னது? ஏன் சந்தோஷத்துக்காக என்னை விட்டு வந்தியா? லூஸு, நீ என்னடி பேசுகிற? என் சந்தோஷமே நீதான் உனக்கு தெரிஞ்சோ? ஏன் சந்தோஷத்துக்காக விட்டு வந்தேன்ட்டு என்கிட்ட சொல்கிறா? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி பண்ண? அது உங்கள் அம்மாவா? அம்மா என்ன சொன்னாங்க? ஸோ ஒயின் நடந்தது எல்லாமே சொல்லியிருப்பா. அவங்க அம்மா தயங்க லைஃப்பை விட்டு போக சொல்கிறது. ஸோ இதெல்லாம் கேட்டோடனே தயங்குக்கு ரொம்ப கோவம் வருது. அவங்க சொன்னால் நீ அப்படியே பண்ணிடுவல. இல்லை, நான் அப்படி பண்ணலன்னா அவங்க எதாவது பண்ணிப்பாங்க. எனக்கு அதனால தான் ஆண்டி காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டேன். ஐம் சாரி. நீங்கள் போகிறதுக்கா நான் வந்தேன். இப்போவே நம்ம கொரியா போகிறோம். ஆரா எங்கே? நம்ம கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஆரா தூங்கிருந்துச்சு. மம்மின்னு ஓடி வரும். பார்த்தா தயங்க எல்லாமே பேக் பண்ணிட்டுருப்பாரு. சூப்பர் ஹீரோ நீயா? நீ எங்கே? ஆமாம், என்ன எங்கள் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுற? நம்ம எங்கே போகிறோம்? நம்ம கொரியா போகிறோம். இது கொரியா போகிறோமா? மம்மி, இங்கே என்ன நடக்குது? அப்போ டாடா கேட்டா? டாடா ஊரில் இருக்காரு, நீ சூப்பர் ஹீரோ கூட எங்கே போகிற? ஏய், அதான் கேட்குறால, சொல்லலாம்ல நான் யாருன்னு. யாரா அது ஜி சொல்லு. இவ்வளோ நேரம் மறைச்சி வச்சல, இப்போ அது வாய்த்து சொல்லு. வாயில் இந்த கொழுக்கட்டை வச்சுருக்க. அது முட்டைக்கண்ணா, நீயாவது சொல்லு, இங்கே என்ன நடக்குது? ஆரா, அவர் தான் உன்னோட டாடா. சூப்பர் ஹீரோ தான் என்னோட டாடாவா? ஆமாம். அப்போது ஏன் நீ என்னை இவ்வளோ நாளாக பார்க்க வரல டாடா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஏன் இவ்வளோ நாள் என் கூடவே வரல?
அம்மா சொன்னாங்க நீ வருவேன்னு. அன்றைக்கி ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த? அது ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. சரி, நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டே நீ தான் என் அப்பான்னு சொல்லலை? அது உனக்கு குட்டியாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல, அதுக்காக தான். ஃபஸ்ட்டு உனக்கு டாடா மேலே கோவம் இருக்கா, இல்லை உனக்கு டாடா பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். அதனால தான் டாடா அப்படி பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி பிரின்சஸ், ஓகேவா? சாரி. சாரிலாம் சொல்ல வேணாம். என் டாடா ரொம்ப நல்லவர். எங்கள் டாடா தான் பெஸ்ட்டு. அட்டி பாவி என்னடி? அப்போ நான் போடா முட்டைக்கண்ணா உங்ககிட்டலாம் பேச முடியும் போடா. ஏய் நான் தாண்டி இவ்வளோ நாள் உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தேன். இவ்வளோ நாள் வாங்கி கொடுத்தேன், இனிமே எனக்கு எங்கள் டாடா வாங்கி கொடுப்பாரு. அப்போ உனக்கு தர மாட்டேன் போடா. டே மச்சான், அப்படியே உன் கார்பன் காப்பிடா. எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தர மாட்டுது. டே விட்றா, சின்ன குழந்த தானே. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லாருமே கொரியா கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ கொரியா போயிட்டு தயங்கும் அப்படியே இறங்குறாரு. இறங்கும்போது தயம் கையில் ஆறாக இருப்பா. இதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு, டே தயம், இது யாரோட குழந்த? இங்கே ஏன் கூப்பிட்டு வந்திருக்க? அது ஏன் குழந்த? இது உன் குழந்தையா? அப்பா அம்மா அப்படின்னு சொல்லும்போது ஒயின் பின்னாடி இருந்து வர, ஒயின் அப்படியே வர, தயங்கோட அம்மா அவளை பார்த்து முறைக்க அப்படியே ஒரு இது போயிட்டுருக்கோம். ஏய் உன்கிட்ட அன்றைக்கே சொன்னல, என் பையன் லைஃப் விட்டு போய்ட்டுனே, இப்போ எதுக்காக வந்த? ஸ்டாப், போதும். இது என்னோடய லைஃப். இதை யார் கூட வாழணுன்னு நான் தான் டிசைட் பண்ணோம். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் பணம், அந்தஸ்து எல்லாத்தையும் வச்சு நீங்கள் 100 பொண்ணை வரைக்கும் வாங்கலாம். ஆனால் என் ஒயின் மாதிரி ஒருத்தியை உங்களால் வாங்க முடியாது. இந்த தயங்கோட லைஃப்பில் ஒயின் தான், ஒயினுக்கு தயங்க தான், அவ்வளோதான். அண்ட் சரி எங்களுக்கு டயர்டாக இருக்குது, நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் வந்து சொல்லுவார், இது பார் அவன் எடுத்துக்கிறதுக்கு நல்ல டிசிஷன் தான், ஒயின் கண்டிப்பாக அவளை பார்த்துப்பா. அண்ட் அவங்கள லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உன்னோட சர்ஜரி டைமில் தான் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது எங்களால் உங்ககிட்ட சொல்ல முடியல. அண்ட் மோரோவர் நம்ம தான் பிஸ்னஸ்னு நம்ம பையனை கவனிக்காமல் அவனை பாசத்துக்காக எங்களுக்கு விட்டோம். ஆனால் அவனை மாதிரி அவன் பொண்ணும் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் அவன் இந்த டிசிஷன் எடுத்திருக்கான். அவனோட முடிவு கரெக்ட் தான். ப்ளீஸ், அவன் அவனோட லைஃப்பை பார்த்துப்பான். இதுக்கு மேலே நீ அவங்ககிட்ட எதுவும் பேச வேணாம். இப்போ எடுத்துகிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு நேராக டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ஒயின் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவான். அந்த ரூம் ஃபுல்லாக அவளோட ஃபோட்டோஸ். அவளுக்கா ஷாக்காக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் பார்ட்டில் சொன்ன மாதிரி 2 பேரும் ட்ரீமில் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்படி இவ்வளோ ஃபோட்டோஸ், அதுவும் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்துட்டு அப்படியே என்ன இதெல்லாம் இவ்வளோ ஃபோட்டோஸ், இதெல்லாம் எப்படி? அது ஒன்றும் இல்லை, ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஒன்று ஃபஸ்ட்டு நான் என் ட்ரீமில் தான் பார்த்தேன். ஸோ அந்த ட்ரீமில் பார்த்தது தான் நான் இங்கே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட சொல்லி நான் வரைஞ்சி அதை அப்படியே ஃப்ரேம் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதுதான் இதெல்லாமே. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டாடா எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரூம் மட்டும்தானா? வீடும் ரொம்ப பிடிச்சிருக்கு டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒயின் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு சின்ன நோட்டு வந்து அவள் கையில் மாட்டும். ஆக்சுவலி அது யாரோடதுன்னா நம்ம ஆராவோடது. ஒய் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்ன? இல்லையே நம்ம ஆராக்கு என்ன? அவள் என்னடி சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னு நீ இதிலே பாரு. இது என்ன நோட்டு? என்ன நோட்டுன்னு தெரியாது, ஆனால் டெய்லி ஆரா இதில் ஏதோ எழுதுவா, ஆனால் என்ன எழுதியிருக்கான்னு தெரியல. இன்றைக்கி தான் இந்த நோட்டை எப்படியோ கண்டுபிடிச்சேன். என்னவா இருக்கும் அதை நீயே பார்த்துக்கோ, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன்னே சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தா ஆரா வந்து ஃபுல்லாக சூப்பர் ஹீரோன்னு தான் எழுதியிருக்கோம். அதுவும் அவளுக்கிட்ட தயங்க வரையே தெரியல. பட் ஏன்னா அவர் தான் அப்பான்னு தெரியாதுல்ல.
ஸோ அவர் அப்பா கூட இருந்தால் எப்படிலாம் இருக்குங்கிறத சும்மா நம்ம குழந்தைங்க ட்ரா பண்ணால் எப்படி வரையும், ஒரு 2 பேர் நிற்கிற மாதிரி வரையணுன்னா எப்படி ட்ரா பண்ணணும் உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி குழந்தையோட கிறுக்கல்கள் அங்கே இருக்கும். ஸோ அப்படியே புரட்டி பார்த்துட்டு லாஸ்ட் பேஜுக்கு போகிறாரு. பார்த்துட்டா அங்கே தயாங், ஒயின், ஆரா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்குது. ஸோ தயாங் வந்துட்டு ஆரா இங்கே வா, எஸ் டேடா சொல்லுங்கள், ஆமாம் இதெல்லாம் நீயா வரைஞ்ச, ஆமாம் இப்படிடா, இல்லைடாடா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ல, உன்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இதெல்லாம் நான் வரைஞ்சேன், ஸோ க்யூட். அப்புறம் இது என்ன லாஸ்ட்டு ஃபோட்டோ, அது ஒன்றும் இல்லைடாடா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே தம்பி பாப்பா இருக்குது, ஆனால் எனக்கு மட்டும் தம்பிப்பாவே இல்லை, அதான் எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்ல, அதுதான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓ கவலைப்படாத பிரின்சஸ், தம்பி பாப்பா தானே, சீக்கிரமாக வந்துடும். நிஜமாவா? ஆமாம். இப்போ வரும், அது ஒரு 10 months ஆகும். 10 monthஸா? அதெல்லாம் சீக்கிரமாக வந்துடும். சரி, டாடா கண்டிப்பாக தம்பி பாப்பா வரும்ல? கண்டிப்பாக வரும். சரி, நீ தான் தம்பி பாப்பா வேணும்னு சொன்னல, அதான் அதனால் டாடா உனக்கு தம்பி பாப்பா வர வைக்கணும்ல? ஆமாம், அதுக்கு நீ ஒன்று பண்ணுமே, நான் என்ன பண்ணும்? ஸோ நீ தம்பி பாப்பா கேட்டல, நான் போயிட்டு தம்பி பாப்பா ரெடி பண்ணுவேண்ணா, நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் தாத்தா கூட போய் தூங்குவீங்களா? ஓகே, ஏய் ஜாலி, நான் அப்போ தாத்தா கூட போய் தூங்குறேன், நீ சீக்கிரமாக எனக்கு தம்பி பாப்பா கொடு. சரி சரி கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு வெக்கங்கிட்டவனே குழந்தைகிட்ட என்ன கேட்குறான் பாரு, என்னடி இப்படி பேசுகிற, புருஷனே நான், புருஷன் நீயா? ஆமாம், என்ன மரியாதைலாம் குறையுது, உனக்கெல்லாம் மரியாதை இவ்வளோதான் கொடுக்கணும். ஆமாம், குழந்தைகிட்ட என்னடா பேசிகிட்டு இருக்கிற, 10 months தான் அவன் ரெடி பண்ண போகிற தூங்குன்ற. நான் ஒன்றும் சொல்லடி, அவள் தான் கேட்டா, அதை தான் நான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பாவம் குழந்தை ஆசைப்படுறா, முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் டர்ன் பண்ணி பார்க்குறாரு. நம்ம ஒயின் வந்துட்டு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு பாத்ரூமோடு வந்திருப்பா. ஸோ அவள் நெக் பக்கத்துலலாம் வாட்டர் ட்ராப்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே அப்படியே தயங்கு ரொமான்டிக் மூட் தான். அப்படியே உட்காந்து ஒயினே பார்த்துருக்காரு. என்ன அப்படி பார்க்குற? இல்லை அதான் சொன்னனே, பாப்பா ஆசைப்படுது, பிரின்சஸோட ஆசையை நான் தானே, என்னது, இல்லை நம்ம தானே நம்ம பொண்ணோட ஆசையை நிறைவேற்றணும், அதான் நம்ம 2 ரெடி பண்ணலாமா, அதுக்கு ஓகேவான்னு கேட்க வந்தேம்மா. இல்லை இல்லை வேணாம், இது வேணாம்மா, நீ வேணான்னு சொன்னால் நாங்கள் விட்டுருவோம்மா, இந்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டுருக்காரு. ஓகேடா, இதுக்கு மேலே நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரீம் கேர்ளோட ஜேர்னி இன்னையோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது தயங்கு ஒரு அப்கமிங் எஃப்எஃப் போயிட்டுருக்கு, மை செக்ஸிஸ் இருக்குது. ஸோ அதில் மீட் பண்ணுறேன். Until then, this is bye from Zara. Bye bye.